நம்ம வெளியில இருந்து வரும் பொழுது நம்ம எப்படி வேணா வாழலாம், யாரும் நம்மளுக்கு தடை கிடையாது. இப்படிதான் வாழணும் நம்மளுக்கு ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. யாரும் நம்மளை தடை பண்ணணும். அப்படியே தடை பண்ணா அம்மா அப்பா பண்ணுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், வெளியே வந்து நம்ம இஷ்டத்துக்கு தான் வாழணும். ஆனா சபைக்குள்ள வந்த பிறகு நமக்கு சொல்றது, பாவத்தை விட்டு மனம் திரும்பு, உன்னுடைய தவறான வழிகளை விட்டு மனம் திரும்பு. அப்புறம் நீ வந்து உன் இஷ்டத்துக்கெல்லாம் செய்யக்கூடாது, ட்ரெஸ் இப்படி பண்ணணும், அடுத்தவங்க இச்சிக்கிறது போல ட்ரெஸ் பண்ணாத, நீ இப்படி ஒழுக்கமா வாழணும் அப்படின்னு நம்மளுக்கு உள்ள வந்து சொல்லும் போது நமக்கு எப்படி இருக்குது, ஐயோ இது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்குது, வெளியவே இருந்திருக்கலாம், நம்ம எதுக்கு உள்ள வேற வந்துருக்கு. அல்லேலூயா. ஆனா நம்மளுக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிற பாலும் தேனும் ஓடுகிறதான தேசம் கானான நம்ம பார்க்கல. அது என்ன தெரியுமா, கானானுக்கு என்ன தெரியுமா அடையாளமா இருக்குது, பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. நமக்கு முன்பதாக வைத்திருக்கிற பரலோக ராஜ்யம் நம்ம கண்ணுக்கு மறைக்கப்பட்டு போகுது. இந்த உலகத்துல இருக்கிற நாட்கள்ல நான் என்ஜாய் பண்ண முடியாது, சபைக்குள்ள வந்துட்டேன்னா நான் டீசெண்டா இருக்கணும், நான் கெட்ட வார்த்தையை பேசக்கூடாது, நான் தவறான காரியங்களை செய்யக்கூடாதுன்னு போது நம்மளுக்கு கஷ்டமா இருக்குது. உண்மையா இல்லையா? ஒன்னொன்னா எங்கூட பேசும்போது ஒரு வசனம் சொல்லிச்சு, ரொம்ப மேக்கப் பண்ணுவேன் நானு. அப்ப அந்த வசனம் வந்து படிக்கும்போது அந்த வசனம் என்ன மாத்துச்சு. ஏன்னா அவலட்சணமானதுதான் அலங்கரிப்பு பெறுமா, லட்சணமானதுக்கு அலங்கரிப்பு தேவையில்லை. நான் உன்னை என்னுடைய சாயலின்படி என்னுடைய ரூபத்தின்படி நான் உன்னை அழகா படைச்சிருக்கேன், நீ எவ்வளவு அழகா இருக்க, நான் உன்னை என் பிரியமே ரூபவதியே நான் சொல்றேன், நீ அதை இணைய வச்சு அவலட்சணமா நீ உன்னை அலங்கரிச்சு கொள்றதுக்கு, நீ அழகா தானே இருக்கிற, அப்ப உனக்கு எதுக்கு அலங்கரிப்புன்னு நான் இருக்கிறேன். அல்லேலூயா. கரெக்டா தப்பா இது? கரெக்டா? அப்ப நீங்களா அழகா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவர் பேசும் பொழுது நம்மளுக்கு அது கஷ்டமா தான் இருக்கும், முள்ளுல குத்துறது போல இருக்கும், நம்மளை பிடிக்கிறது போலதான் இருக்கும். அப்ப நம்ம என்ன நினைப்போம், நான் வெளியவே இருந்திருக்கலாம் போல இருக்கு. அதுவும் இல்லாம சண்டையான காலையில் டான்னு வர சொல்றாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்களை நம்ம ஆண்டவருக்காக தியாகம் பண்ண வேண்டி இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவருக்காக சொல்றதை விட நம்ம வாழ்க்கை மாற்றத்துக்காக. ஆமென். அப்போ சபைக்குள்ள வந்தோம்னா நமக்கு இப்படிதான் இருக்கு, முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம். என்னடா இது சண்டே, ஆனா போகணுமா, சரி ஒரு வாரம் விட்டு அடுத்த வாரம் போவோம். ரெண்டாவது நம்மளோட கூட இருக்கிறவங்களோ நம்ம வீட்டுல இருக்கிறவங்களோ கணவனோ மனைவியோ வராத போது இன்னும் கொஞ்சம் சோர்வாயிடும் நமக்கு. ஆனா நிச்சயமா ஆண்டவர் அதை ஒரு நாள் மாற்றுவார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க கூட அப்படிதான் முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. முறுமுறுக்க ஆரம்பிக்கும் போதுதான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை வந்து பார்த்துட்டாங்க. நாமளும் சபையை வந்து பார்த்துட்டோம். ஆனா 10 பேர் என்ன சொல்றாங்க, இது கஷ்டமான காரியம்ன்றாங்க. ஆனா 2 பேர் என்ன சொல்றாங்க, அதை நம்ம எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. இந்த நாள்ல நானும் உங்களுக்கு சொல்றேன், வெளியே இருந்து நீங்க முதல்ல வரும்போது உங்களுக்கு அப்படிதான் தோணும், இது கஷ்டமான காரியமா தான் தோணும். ஆனா நான் சொல்லுகிறேன், தேவனுடைய கருத்துல நீங்க ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேற நீங்க ஒப்பு கொடுத்தீங்க, இது உங்களுக்கு எளிதான காரியம். அல்லேலூயா. சபைக்கு வர்றது எளிதான காரியம், ஆண்டவருக்காக ஊழியங்களை செய்கிறது எளிதான காரியம். அதே போல பரலோக ராஜ்யத்தை நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியான காரியம். அல்லேலூயா. ஏன்னா நம்ம என்ன பண்றோம், உலகத்தை மட்டும்தான் பாக்குறோம், நமக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கு பரலோகத்தை பாக்குறது கிடையாது. அந்த தேசத்துக்கு போயிட்டா நம்மளுக்கு சந்தோஷம் தான், அங்க போகிற வரைக்கும் தான் இந்த பாடு. அதை நினைச்சா நம்மளுக்கு சபை உள்ள கஷ்டம் வராது.